ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த டெவில்மேன் கிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 1 to 6 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே பேச போகிறது இல்லை. நான் உங்கள் விஓடி இப்போ வாழணும்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த டெவில்மேன் கிரைஸ். சரி பேரை மாற்றி சொல்லிட்டேன். த டெவில்மேன் நெவர் கிரைஸ். ஒரு பயங்கரமான போர் நடக்கிற இடத்துல போரெல்லாம் முடிஞ்சு போய் இங்கே இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையில் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் ஆல்டயர். நான் என்னதான் சோல்ஜர்ஸோட கிங்குன்னு மக்களால் அழைக்கப்பட்டாலுமே, இந்த போரில் நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலுமே என்னால் இந்த போர்லேருந்து உயிரோட போக முடியல. அப்போ தான் சுற்றி பார்த்தா தெரியுது, அவ்வளோ மாஸ்டர்ஸ் தக்காளி கொலை பண்ணி போட்டு தான் நம்ம ஹீரோ படுத்து கிடக்கிறான். என்னதான் என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துமே என்னால் இப்போதைக்கு உயிர் பழிக்க முடியல, நான் இந்த இடத்துல சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுற அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று சிங்க் ஆகுது. என்னடான்னு பார்த்தா எதிரில் சும்மா கொலை மாதம் ஒரு மான்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பொம்பளை மாஸ்டர் மாதிரி கருகருன்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்குது. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்க்குது. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை பார்க்குறான். அப்பாடா, ஒரு வழியை இந்த மாதம் கையில் தான் நான் சாவ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்க, அந்த மான்ஸ்டர் ஒரு ஏர் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பயங்கொடுத்த பார்க்குது. நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண கையை நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அவ்வளோதான், நான் செத்துட்டேன்ல. ஆனால் நான் செத்த மாதிரியே தோணல, எனக்கு ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது, ஏன் அந்த லைட்டு கிட்ட வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த ஒரு டைம்லேயே நம்ம ஹீரோ வந்து திரும்ப பாடியிலேருந்து எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். என்னடா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இவ்வளோ நேரம் அங்கே சண்டை போட்டுட்ருக்கேன், இங்கே என்ன இது, ஏன் என் கையெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்குது, என்னோட மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இருக்குது, நான் என்ன குழந்தையா மாறிட்டுனா, என் மூஞ்சில் இருந்த ஷேப் எங்க, என் ஜாய்லைன் எங்க, என் சிக்ஸ் பேக் எங்க, என்னோட ஷோல்டர்ஸ் எங்க, என் உடம்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அப்படியே நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு காட்டுறாங்க. பார்த்தா த சிட்டி ஆஃப் இலியஸ்ன்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு முன்னாடி சில பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 6 யுகங்களுக்கு முன்னாடியே நம்ம உலகத்துல இந்த மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு. 6 வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் வந்து மக்களை கொலை பண்ணிட்டு இருக்க. அந்த ஒரு டைம்ல மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அந்த மனுஷங்களை கொலை பண்றதுக்கு அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து அதோட செஸ்ட்ல இருந்து ஒரு கிறிஸ்டல் எடுத்து மனுஷங்களுக்கு அதை வச்சு பவர் தர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால நம்மளால டீமன்ஸ் எதிர்த்து டீமன்ஸோட பவர்ஸை வச்சு சண்டை போட முடியும். அந்த மாதிரி தான் அந்த சோல்ஜர் த ஆல்டயர் சொல்றவர் கிட்டத்தட்ட பல யுகங்களுக்கு முன்னாடி டீமன்ஸ் எதிர்த்து ஒரு பயங்கரமான போரிட்டு கிட்டத்தட்ட அந்த போர் வந்து 6 நாளைக்கு போச்சு. இருந்தாலுமே எந்த ஒரு மனுஷனும் அங்கே பின்வாங்காம பல உயிர்களை சந்திச்சு த ஆல்டயர் அப்படின்றவர் சோல்ஜர்ஸ் கிங்னு சொல்லப்படுறவர் 6 நாளுக்கு அந்த போரை சண்டை போட்டு த டயர் 7 டீமன்ஸ், அதாவது இந்த டீமன்ஸ்லேயே ஹையஸ்ட் ரேங்க் லெவலில் 7 டீமன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே கொன்று தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த போரை ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச் அந்த ஜெனரல் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 60 டிகேட்ஸ்க்கு முன்னாடி இந்த போர் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்படி கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். என்னது 60 டிகேட்ஸா? அதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 60 டிகேட்ஸ்னா ஒரு டிகேட்ஸ், அதாவது ஒரு 10 டிகேட்ஸ்னா ஒரு வருஷம், அது வருஷத்தை தான் வந்து இந்த டிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 60 டிகேட்ஸ்னா 60 வருஷம் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து 60 வருஷம் முன்னாடி இருக்கின்றத ரியலைஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவார். அந்த போரில் வந்து நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம், பட் நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியும், நம்ம ஹீரோ வந்து அந்த போரில் ஜெயிக்கல. இவ்வளவு நேரம் அவங்க பேசிட்டு இருக்க அந்த ஆல்டயரே நம்ம ஹீரோ தான். அந்த போரில் நம்ம ஹீரோ வந்து தோத்து போனாரு. இங்க பாஸ்ட்ல நடந்தது ஏதோ மாதிரி இருக்குது, ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்றத நம்ம ஹீரோ வந்து அப்பவே வந்து யோசிக்கிறாரு. இதே டைமில் அந்த மஞ்சமண்ட ஜெனரலும் அந்த ஆல்டயர் வந்து சும்மா கிடையாது. அங்கே இருந்த போர்லேயே அந்த டீமன்ஸுக்கு எல்லாம் அதிபதி மாதிரி ஒரு 7 டீமன்ஸ் இருப்பாங்க. அந்த டயர் டீமன்ஸ்ன்ற 7 டீமன்ஸை கொண்டதும் ஆல்டயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரல் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவும், ஆமாம் அது எல்லாத்தையும் நான் தான் கொன்னேன், பட் இருந்தாலும் அங்கே மொத்தம் 7 கிடையாது 8வது தான் கடைசியாக வந்துச்சு, அதுதான் இருக்கிற எல்லா டீமன்ஸோட பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுதான் என்னையும் கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்கள் எல்லாருமே உங்களோட உயிரை பணையம் வச்சு மனுஷங்களுக்காக போராடி மனித இனத்தை காப்பாற்றிங்களான்னு கேட்க அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே எஸ் சார்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஆல்டயரே, நம்ம ஹீரோ வந்து அந்த போர்ட்டில் செத்துருப்பான். இங்கே ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அந்த மஞ்சமண்ட ஜெனரல் நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டு, தம்பி நான் சொன்னது உனக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷனாக இல்லையா, நீ ஏன் எஸ் சார் சொல்லன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து போய்க்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க. கிட்ட வந்து ஜெனரலுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோவோட பேர் என்ன கேட்குறாரு. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஹீரோ தான் அந்த ஆல்டயர், வேற யாருமே கிடையாது. பட் நம்ம ஹீரோ வந்து போரில் செத்துருப்பா இல்லையா, நான் உண்மையை சொல்லட்டுமா, என்னோட பேர் ஆல்டயர் சொன்னால் இவங்க நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜெனரல் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோட நேம் பேட்சில் ஷோல்டரில் இருக்கிறதுல வந்து பார்த்துட்டு, ஓ உன்னோட பேர் ஆல்டயரா, இந்த பேர் வச்சிருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அந்த ஆல்டயர்ன்றது அவ்வளோ பெரிய பேர். இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு கிங்குனோட பேரை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ நோஜா மாதிரி இருந்தா நீ எல்லாம் எங்கேருந்து சண்டை போட போற அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு.
அப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஷோல்டரில் கையை வச்சு இவ்வளோ வீக்கான பாடி பொட்டன்ஷியலாக இருந்தால் நீலாம் எங்கேருந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மூஞ்சிலே ஒரு கொத்து வச்சுட்டான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ மட்டார்னு ஒரு அடி வாங்கிட்டு பின்னாடி தெரிச்சு போய் விழுறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னால் இந்த சண்டை இந்த குத்தை வந்து ஈஸியாக தடுத்துருக்க முடியும், பட் இந்த சின்ன பையனோட வீக்கான பாடியில் என்னால் இதை தடுக்க முடியல, பட் என்னால் இதை உணர முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த ஜெனரலும் சொல்கிறான், நீ எல்லாம் எங்கேருந்து உருப்பட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சுதான், நீங்கள் எல்லாம் ஒழுங்காக சண்டை போடலாம் கேட்க எல்லாருமே எஸ் சார்னு சொல்லி கத்துறாங்க. இதோட சாப்டர் 1 முடியுது. நண்பர்களே, வழக்கமாக ஸ்டார்டிங்கில் பேசுறது தான் இப்போ பேச போகிறேன், பட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த டைம் பேசலை, நடுவில் பேசலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, அந்த லைக்ன்றது வந்து தொட மாட்டீங்க, அந்த கமெண்ட்ன்றது வந்து போட மாட்டீங்க, சில பேர் போகிறீங்க சில பேர் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மான்வா அனிமேலாம் பார்ப்பாங்கன்னா மறக்காமல் அந்த ஷேர் பட்டனை கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அதை பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷேர் போய் எனக்கு வியூஸ் அதிகமாக போச்சு, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல அடுத்த வீடியோ 2வோட ஸ்டார்டிங் சீன் இல்லை, இவன் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கான். நீ நல்லா இருக்கியா, உனக்கு என்ன அடிபட்டுருக்குதா, என்னோட பேர் லூக், நான் உனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு, அந்த பேர் உண்மையிலே உனக்கு வைக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, யாரா இவ பைத்தியக்காரி, நம்ம இவகிட்ட என்ன பேசணுமா, இவ என்னடா நம்மளை பார்த்து அந்த பேருக்கு தகுதி இல்லைன்ட்டு போகிறான். நம்ம ஹீரோ டென்ஷனாக நம்ம ஹீரோவோட பக்கத்தில் இருந்த பையனும் என்னோட பேர் லூக், அவள் கண்டுக்கிறா, அவளை விட்டுரு, அவள் கொஞ்சம் அப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் கேட்குறான், எதுக்கு அந்த பொண்ணு இப்போ தேவையில்லாமல் சீன் போகிறான்னு கேட்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த லூக்கும், அட அவளா, அவள் தான் ஹேஷ்டாங் ஃபேமிலியோட கடைசி பொண்ணு, அவளோட பேர் டாலியா, அவளுக்கு வந்து மெட்டீரியல் ஆர்ட்ஸோட கலை வந்து அதிகமாகவே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே அவங்களாம் ஃபேமிலியில் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க, அந்த ஃபேமிலி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஹாட்ஸ்டாங்கிற பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மேலே எந்திரிச்சு தூக்கி விடுறாங்க. அந்த ஒரு டைமில் பின்னாடி இருந்து ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது, பார்த்தா கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இவங்க 2 பேர் கீழே இருந்து விழும்போது தூக்கி எழுந்திருவாங்க பார்த்துக்கலாம். ஸோ அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி, நீங்கள் 2 பேர் புதுசாக முளைச்ச கே கப்பல்ஸ், உங்கள் 2 பேருக்கு லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பண்ண போகிறேன்னு சொல்கிறா. இதை கேட்ட இவனுங்களோ இவ யாரா புது பைத்தியமாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்க்க, ஸோ அந்த ஒரு டைம்லேயே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் நம்ம ஹீரோ பார்க்குறான், இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நான் ஈஸியாக ஜெயிப்பேன், இங்கே இருக்க யாராலுமே ஏன் அளவுக்குலாம் வேகமாக ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எடுத்தோடனே சும்மா புல்லட் வேகத்தில் பாஞ்சு சரியான ஸ்பீடில் நம்ம ஹீரோ ஓடுறான். அந்த கன் ஷாட்டான அடுத்த மைக்ரோ மில்லி செகண்டில் நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் ஸ்பீடு இருக்குது. அவ்வளவு ஸ்பீடாக நம்ம ஹீரோ ஓடி போய் அந்த ரேஸை முடிக்கும் போது ஆல்டையர் கடைசியாக வந்திருக்கான். இவன் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் ரெக்கார்டு, இவனுக்கு முன்னாடி தான் எல்லாரும் போயிருக்காங்க, இருக்கிறதுல இந்த ஹிஸ்ட்ரியில் இவன் அளவுக்கு யாரும் பொறுமையாக ஓடலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாக்குத்துல கீழே விழறான். அங்கே இருக்க பசங்க எல்லாருமே பார்த்துட்டு, டே இவன் உண்மையிலே வேஸ்ட்டு தான் போடுறான்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மேட்ச்லையுமே எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ தான் லோவஸ்ட் ஸ்கோர், லாங் ஜம்ப்லையும் சரி, ஹையஸ்ட் பால் த்ரோலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ தான் ஒஸ்ட்டாக இருக்கா. இதை நினச்சி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான், என்னது த கிரேட்டஸ்ட் ஆல்டையர், நான் ஒன்றுத்துக்கு மேலே ஆகி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒரு டைம்ல அந்த கிரேஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரும் அந்த மஞ்சமண்ட ஜெனரலை கூட்டு, ஜெனரல் இவன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், இவனை இதுக்கப்புறம் வச்சிருக்கணுமான்னு சொல்லி கேட்க, அந்த மஞ்சமண்ட ஜெனரலும் இல்லைப்பா இதில் இருக்கட்டும், அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவன் கிட்ட இருக்குது, அடுத்த லெவல் அவன் ஃபெயில் ஆனால் அவனை வீட்டுக்கு அனுப்பணும், அவனால் முடியும்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்டா அடிச்சுட்டுலாம் போனேன், என்னடா இப்படிலாம் பண்ணுற மாதிரி தூக்கும்போது நமக்கே தோணுது அந்த ஜெனரல் ஒருவேளை ஜெனரல் நல்லவெல்லாம் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைம்லேயே ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு ரகட் வாய்ஸில் ஜெனரல் ஒரு மிரட்டு அந்த பிடி சாரோ எஸ் சார் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறான். இதோட சாப்டர் 2 முடியுது. த டெவில் நெவர் கிரைஸோட சாப்டர் 2 இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வழக்கம் போல தான் ஒரு கதையை சின்னதாக சொல்லிடுறேன்னு. ஸோ ஹே கைஸ், நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நாளைக்கு அரியர் எக்ஸாம் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணவே தோணுச்சு. சண்டே வேறு, ஸோ எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க, 3 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பீங்க, அது அந்த டைமில் வியூஸ் அதிகமாக போகுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த லைக்கு, உங்களுடைய அனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னதாக ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? அவங்க பார்க்குறாங்க பார்க்கல, சப்போஸ் அவங்க பார்த்தா எனக்கு ஒரு வியூஸ் ப்ளஸ் ஆகும், அது ப்ளஸ் ஆச்சுனாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஷேர், ஓகேங்களா? ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். ஸோ வளவன் பேசாமல் அடுத்த கதைக்கு போகலாம். சாப்டர் 3யோட ஸ்டார்டிங் சீனில் இப்போ நடக்க போகிற எபிசோடில் தான் பயங்கரமான ஃபன் இருக்குது. என்னென்னா கிராஃப்ட் டெஸ்டிங்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கிராஃப்ட் டெஸ்டிங்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் சாப்டர் 1 சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த மான்ஸ்டரோட செஸ்ட்லேருந்து ஒரு கிறிஸ்டல் எடுத்து அதை வச்சு தான் ஹியூமன்ஸ் வந்து மான்ஸ்டர்ஸோட டீமன்ஸோட பவர்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண டெஸ்ட்டை தான் வந்து கிராஃப்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கண்டென்ட் எபிசோட் வந்து சரியாக புரிஞ்சிருக்காது, பட் அதனால தான் நான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ப்ளீஸ் மூவ் டு த கிராஃப்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு பூரிப்பாகிறாரு, கண்ணில் ஒரு திமிரு, அவன் நெஞ்சில் ஒரு ஆணவன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு நிற்கிறான். கிராஃப்ட் டெஸ்ட்டா? இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லாமல் தான் நான் வீக்கு, பட் கிராஃப்ட் டெஸ்டிங்கில் என்ன அடிச்சதுக்கு ஆளே இல்லை. 60 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் அட்டன்ல 96% வாங்கினவன் நான். இந்த ஆல்டையர்னா யாருன்னு இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆல்டையரோட பவர்னா என்னன்றது உங்களுக்கு எப்போ புரியுண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணில் வெறியோட நெருப்போட கிளம்புறாப்புல. அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் என்னடா இவ்வளோ நிக்கல் மேலே நடந்து வந்துருக்கான்னு சொல்லிட்டு கிரேஸும் லூக்கும் பார்க்க நம்ம ஹீரோ வழி விடுங்க, நான் போய் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பூஸ்டர் போட ஆவி பறக்க கிளம்புறாரு. உள்ளே வந்த உடனே நம்ம ஹீரோக்கான கிராஃப்டிங் சூட்டை தராங்க. ஓ, இதுதான் இப்போதைக்கு ஒரு அட்வான்ஸ்டு சூட்டா? இந்த சூட்டை போட்டு தான் கிராஃப்டிங் டெஸ்ட்லாம் பண்ண முடியுமா? பரவாயில்லையே, ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த போட்டு பார்த்துட்டு இருக்க சூட்டை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளாக ஒருத்தராக போய் அந்த கிராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே டாலியான்ற அந்த ஹேஷ்டாங் ஃபேமிலியோட பொண்ணு தான் வருது. ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவராகவே சீன் போடுறதா இந்த ஒரு சாப்டரில். சரி, ஓகே, அவ்வளோ கண்டுக்க வேணாம். ஸோ அந்த பொண்ணோட பெர்சன்டேஜ் செக் பண்ணி பார்த்தா 40% வருது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு அந்த 40% வந்து அட்டைன் பண்ணியிருக்கா. ஸோ 40% அதிகமான ஒரு 40% தான். பட் ஏன்னா பாஸ் ஆகிறதுக்கு 10% போதும். நம்ம ஹீரோவுக்கு சுற்றி இருக்க எல்லா பசங்களுமே அந்த பையனை பார்த்து வழிகிறாங்க. பா, யாரா அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, அவள் சைஸும் நடையும் பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஃபீல்ஸ் நடக்குது. ஸோ பசங்க எப்படி பேசுவாங்க நம்மளுக்கே தெரியாதா? ஸோ அந்த பொண்ணு வெளியே வந்தோடனே கதவு சாத்தது. வெளியே வந்த அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு அப்பாடா ஒரு வழியாக நான் செலக்ட் ஆகிட்டேன், அரௌண்ட் 40% வந்திருக்குது. ஆனால் இப்போ 39 இருந்துருச்சு. சரி பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்மளோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா. உள்ள ரகடாக நடிச்சாலும் வெளியே சின்ன பொண்ணு மாதிரி தான் பண்ணுறா. ஆல்டையர் அந்த பொண்ணை பார்த்து, ஆமாம், இந்த ஹேஷ்டாங் ஃபேமிலின்றது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், பட் பரவாயில்ல, இவங்களாம் சின்ன வயசுலேயும் ட்ரைனிங் எடுப்பாங்கன்றதுனால அந்த பொண்ணு வந்து இப்போ 39% ரீச் பண்ணியிருக்கான்னா பெரிய விஷயம் தான் சொல்கிறான். பக்கத்தில் கூடிய நம்ம ஹீரோவோட புது ஃப்ரெண்டு லூக்கும் வந்து, பாத்தியா டாலியை எந்த அளவுக்கு எடுத்திருக்கா, அவள் வெளியே என்னதான் அவ்வளோ அழகாக சைஸாக இருந்தாலுமே பட் உள்ளுக்குள்ளே ஒரு போராளி தான் சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமாம் அதை என்னால் உணர முடியுதுன்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ கிட்ட லூக் வந்து கேட்குறான், என்னப்பா நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் இதை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னால் இது பண்ண முடியும் சொன்னேன். இதை கேட்டோன்னே லூக் வந்து ஷாக் ஆயிடுறான். அப்படியே ஒரு ஆளாக போகிறாங்க. எல்லாருமே 1, 2, 10%க்குலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷாக் அந்த எனர்ஜியை வந்து தாங்க முடியாமல் ஆளுக்கு மயக்கம் போட்டு இதை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லூக்கும் ட்ரை பண்ணுறான். அவன் 24% வந்திருக்கான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோட ரெண்டாவது ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச கிரேஸ் அந்த பொண்ணு நல்லா பெருசா. ஸோ அந்த பொண்ணு வந்து 30% வந்திருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து கணக்கெடுக்கிறது யாருன்னு சொன்னால் நம்ம ஜெனரல் தான். ஜெனரல் கூட அந்த லேடி ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் லேடி சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே கொஞ்சம் டேலண்டாக தான் இருக்காங்க, சில பேர் வந்து அதிக டேலண்டாக இருக்காங்க. நம்ம ஜெனரலில் வந்து ஒன்றுத்துக்குமே எல்லாம் இல்லாத நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து அப்படியே மெதப்பா கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இப்போ பாடுறா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறான். அப்படி மேலே ஏற அந்த ஒரு டைமில் கீழே இருக்க பசங்கள்லாம் இவன் இந்த எனர்ஜியை தாங்காமல் சாவ பாறான், இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஹீரோ ஆல்டையர் யாருன்னு இப்போ எல்லாரும் பார்க்க போறீங்களா? எல்லாரும் என்ன பார்த்தே வசிக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடியே 96% அட்டைன் பண்ணுவேன், இப்போ எவ்வளோ போகுன்னே தெரியாது, எல்லாரும் ஷாக் ஆகி ஸ்டன்னாக நிற்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த எனர்ஜி கிறிஸ்டல்ஸாக பார்க்க போகிறாங்க. அங்கே 2 அசிஸ்டன்ட் இருந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்து வெரிமிலியன் சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு கோரை சூஸ் பண்ணுறான். அவரோட மொத்தமாக அங்கே 6 கோர் இருக்குது. அதில் வந்து வெரிமிலியன்றது வந்து ஒரு அட்டாக்கிங். அதுக்கடுத்து அந்த எனர்ஜி அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து நம்ம லூக்கோடது. லூக் வந்து ஷீல்டு. ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டாலியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போனால் பார்த்தீங்களா அவளோடது. பட் அதுக்கு அவ்வளோ மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கலர்ன்றது வந்து எனர்ஜி, அதாவது இந்த ஹீலிங் பவர் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த ஒயிட் வந்து மேஜிக் பவர், பர்பிள் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் அதிகமாக இருக்கும், பிளாக் வந்து செல்ஃப் டிஃபென்ஸு, ஸோ டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து காம்பினேஷன்ஸ் போவோம். பட் அந்த 6 பின்னாடி போக பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த எபிசோட்ல இதுக்கு மேலே சொல்லவே இல்லை. நம்ம கதைக்கு தேவையானது வெர்மிலியன், அதாவது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற ரெட் கலர். அந்த ரெட் கலர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியில் பேட்டில் ஃபீல்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை எடுத்து தன்னோட சூட்டில் வைக்கிறான். சூட்டில் வைக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட எனர்ஜியும் என்னோட மானா பவர், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட பிளட் ப்ரெஷர்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு சொல்ல, இந்த ஒரு டைமில் கூட இந்த அசிஸ்டன்ட் எல்லாருமே சரி ஓகேப்பா நான் உனக்கு இதை இன்ஸ்டால் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ ஓகே பண்ணலாம்னு சொல்கிறான். அடுத்த செகண்டே அதை எடுத்து நம்ம ஹீரோட செஸ்ட்டில் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோட செஸ்ட்டில் வச்ச அடுத்த செகண்டே பயங்கரமான பிரகாசம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க, நம்ம ஹீரோவோட அந்த எனர்ஜி பெர்சன்டேஜ், அந்த கிராஃப்டிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாயிட்டே போகுது. 10, 20, 30, 40ன்னு சொல்லிட்டு அரௌண்ட் 60 தாண்டி போயிட்டு இருக்கு. ஒன்றா ஏறிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்க பசங்க எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இப்போ தெரியுதாடா இந்த ஹீரோ ஆல்டையர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் புஷ் பண்ண, இன்னும் வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து 80 தாண்டி போயிட்டு இருக்குது. 81, 82, 83 சொல்லிட்டு. பட் அந்த ஒரு
டைமில் அந்த ஒயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பார்க் ஆகுது. எல்லாருமே பார்க்குறாங்க, யாரா இவன் உண்மையிலே இந்த ஹீரோவான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மண்ட ஜெனரலுமே சும்மா கிடையாது. இவன் உடம்புல இவ்வளோ ஸ்டாமினா இருக்குதா, இது வரைக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் யாரும் இந்த அளவுக்கு அட்டைன் பண்ணதில்லை, இவன் 80% தாண்டி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று நடக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் வந்து அப்படியே கீழே விழற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி போகிறான். நம்ம ஹீரோவோட கண்ணெல்லாம் வந்து இருக்குது, ஒரு மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைப்ரேட் ஆகுது. நம்ம ஹீரோ சடனாக வேற ஒரு டிமென்ஷனுக்கு போகிறான். அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோ பார்த்த அந்த 8வது டயர் டீமன் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குது. நீ இங்கே தான் இருக்கியா, பரவாயில்ல, நீ இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வளரன்னு சொல்கிற. அடுத்த செகண்டே அந்த மிஷின் வந்து சுத்தமாக அப்படி சுக்கு நூறாக உடையுது. நம்ம ஹீரோ உடம்புல இருந்து அந்த வயர்ஸ் எல்லாமே தெரிச்சிட்டு போய் விழுது. நம்ம ஹீரோவும் ரத்தம் வாங்கிட்டு கீழே விழறான். நம்ம ஹீரோவும் மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு உடம்பு முடியாமல் மிஷின்லேருந்து கழட்டு வந்து கீழே விட அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ், டை மிஷின் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, மிஷின் ரிப்பேரில் இருக்குது, நீ வந்து 9 சீன் போடாத, உனக்கு வெறும் 10% தான் இருக்குதுல, லோவஸ்ட் பர்சன்டேஜ் நீ தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரும் சீன் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, அடைச்ச மிஷின் மால் ஃபங்க்ஷனா, நம்ம கொஞ்ச நேரத்தில் இவன் ஆல்டர் லெவலுக்குலாம் பில்டப் பண்ணிட்டோமே, இவன் வெறும் 10% கூட தாண்டலையான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை எல்லாம் பார்க்குறாங்க. ஈவன் நம்ம மொட்டை சேனலுமே கொஞ்ச நேரத்தில் என்னையே ஒரு மாதிரி ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த லேப்லேயே நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி தடுமாறி விட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லூக்கு தான், நண்பா உனக்கு என்னாச்சு, நீ வந்து 10% எடுத்து குவாலிஃபை ஆகிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கா சந்தோஷம் தாக்கலை. 10% நம்ம குவாலிஃபை ஆகிட்டோன்னு சொல்லிட்டு வெளியிருந்து பார்த்தா டாலியா பொண்ணு பார்த்து நம்ம ஹீரோவை பார்த்து மறைக்கிறான். நல்ல வேலை, நான் கூட இவன் எங்கே என்னோட பவர் அதிகமாக எடுத்துருவோன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, டாலியா தான் இப்போதைக்கு எல்லாரோட நம்பர் 1ன்னு சொல்லிட்டு டாலியா அவங்க பேசிகிட்டு இருக்கா. லூக்கும் வந்து ஆல்டேரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஒரு டைமில் கிரேஸ் வந்து சும்மா கிச்சுக்கு பார்த்தீங்களா கே கப்பல்ஸ்னு சொல்லி ஃபோட்டோ வளைச்சி எடுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து உட்காரா. என்னடா நடந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு, ஏன் என்னோட பவர் யூஸ் பண்ண முடியல, எனக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைமில் கதவு திறக்கிற சத்தம். பார்த்தா நம்ம மஞ்சமண்ட ஜெனரல் உள்ளே வராரு. எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து கிராஃப்டிங்கில் வந்து செலக்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருமே கிராஃப்டிங்கில் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான். உங்களுடைய அடுத்த டெஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் ரியல் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகுங்க. நீங்கள் எல்லாரும் ஒருத்தராக போங்க, டயர்ட் ஆகாதீங்க, சீக்கிரமாக போய் மான்ஸ்டர்ஸ் சண்டை போடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுனால இந்த ஒரு டைமில் வந்து உங்கள் உயிரே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் தத்தி அடையப்பா முடியலடா டே ஜெனரலே, ஏன்டா அப்படி சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெனரல் கிட்ட தத்தி நடந்து போவ ஜெனரலும் பார்க்குறான். இவெல்லாம் எப்படா செலக்ட் ஆகுறான், இவெல்லாம் யாரா நீ, என்னை எதுக்குள்ள அந்த மாதிரி ஆச்சரியப்படுத்துற, உன்னை நினச்சா ஒரு மாதிரி தோணுதுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போன உடனே நம்ம ஹீரோ உட்காந்த இடத்த பார்த்தா ஏதோ ஜொலிக்குது. ஏன்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த நம்ம ஹீரோ செஸ்ட்டில் ஒரு கிறிஸ்டல் மாட்டினான் பார்த்தீங்களா. ஸோ அந்த வெர்மிலியன் கிறிஸ்டல் வந்து நொறுங்கி கீழே வந்து கிடக்குது. நம்ம ஜெனரலும் பார்க்குறான், கிறிஸ்டல் நொறுங்கி கிடக்குதா, யாரா ஆல்டையர் நீ, என்னை ஆச்சரியப்படுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்டையரை வந்து பார்க்க இவன் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் நினைக்கிறாரு. இதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ ஹே கைஸ், இடையில பார்த்தீங்கன்னா அந்த டீமன் 8th டயர் டீமன் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு போயிருக்கோம். நம்ம ஹீரோவோட கிறிஸ்டல் கிட்ட வந்த உடனே அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோ வேற டிமென்ஷனுக்கு கூட்டு போய் கனெக்ட் ஆயிருக்கும். பட் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டீமன் தானான்றது வந்து தெரியாது. ஓகேங்களா, நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் போயிருப்பான், அந்த டீமன் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு போயிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அந்த டைம்ல வந்து அவுட் ஆஃப் கான்ஷியஸ்ல வந்து இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து இடையில கொடுத்தா தான் உண்டு, ஏன்னா இடையில கொடுத்தா செட் ஆகாது, பட் கடைசியில் கொடுத்தா அப்படி இப்படின்னு தான் மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ பார்த்துக்கலாம். த டெவில் நெவர் கிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். அரௌண்ட் இந்த வீடியோட எண்ணிக்கே வந்துட்டோம். நம்ம ஹீரோ வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டெஸ்டிங், அதாவது மான்ஸ்டர் கூட சண்டை போகிற டெஸ்டிங்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ஆர்வமாக வெளியே வந்து நிற்கிறாங்க. ஒருத்தர் ஸ்குவாடாக பிரித்து தான் வந்து இப்போ சண்டை போட போகுது. ஸோ எல்லா ஸ்குவாடும் தனித்தனியாக போகுது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், நம்ம கிறிஸ்டல் வாங்கிச்சதால இப்போ நம்மளுக்கு வேற ஒரு கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க, பட் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சாதா கிறிஸ்டல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து தன்னோட ஸ்டெப்பை எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டை வைக்கிறான். நம்ம ஹீரோ வெளியே கிரவுண்டில் காலை வச்ச உடனே நம்ம ஹீரோட்டிலேருந்து ஒரு வருது, ஒரு உணர்வு வந்து வெளியே போகுது, நம்ம ஹீரோக்கும் வருது. அப்படியே அந்த பஃப்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு அந்த தண்ணி மேலே எப்படி அலக்ரேட் ஆகுமோ மொத்த உலகத்துக்குமே நம்ம ஹீரோ காலை வச்ச உடனேயே அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குட்டி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே தெரிச்சு போகுது. நம்ம ஹீரோட ஃபுட் பிரின்ஸை பார்த்துனே பயந்துடுது. நம்ம ஹீரோவை சென்ஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டர்ஸுமே வெளியே போகிற அந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோவோட சென்சஸ் ஒரு குகைக்குள்ளே பொறுமையாக ஒரு லேயராக உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த குகையும் ரொம்ப தூரமாக உள்ளே போயிட்டே இருக்குது. உள்ளேருந்து ஒரு சின்ன ஒளிவட்டம் பார்த்தா உள்ள ராஜா பகவத் மாதிரி ஒரு மான்ஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மான்ஸ்டரை விட அதிகமாக ஒருத்தன் சென்ஸை வச்சிருக்கானா அது இவனாக தான் இருக்க முடியும், எனக்கு வேலை வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் கிளம்புது. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். இப்போ நம்ம ஃபீல் பண்ணது என்ன மான்ஸ்டரோட சென்ஸா, இது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் டாலியா வந்து, நீ
இப்படி நின்றுட்டு இருக்கியா, என்ன தான் பண்ண போகிற, உன்னை வேற என்னோட ஸ்குவாடில் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்டையர் த ஒஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என் ஸ்குவாடில் இருக்கிறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து என் பின்னாடியே வா, பட் உன்னால் நான் வந்து எப்பயுமே பொறுமையாக போகக்கூடாது, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சீனாக நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போகிறா. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவ ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவேன். டாலியை வந்து பார்க்குறா, வழக்கம் போல் அப்பாடா நம்ம எது தைரியமாக பேசிடுன்னு சொல்லி வரும்போதே லூக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றாவது, உனக்கு நான் பாதுகாக்கிறேன்னு சொல்ல பக்கத்தில் அந்த கிரேஸும் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சுட்டு, பாத்தியா கே கப்பல்ஸ் எப்படி லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அடுத்த நீங்கள் இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம் தான் வந்து லாஸ்ட் டீமாக இருக்குது. நம்ம ஹீரோட டீம் வந்து கிளம்ப சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லூக்கும் அப்பாடா இன்னைக்கு ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கையில் ஒரு கேப்சூல் வச்சிருக்கான். அதை பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா அந்த கேப்சூல் வந்து காணாமல் போயிடுது. பார்த்தா டாலியா அதை புடுங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கா. நீங்கள் எல்லாம் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு டாலியா வந்து பார்க்குறா. அப்பாடா நம்ம எப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தான் இதில் நல்லா ஆக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டாலியா அப்படியே ஓடி போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஜம்ப்பு ஒன்று போடுறா பாருங்க. அவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாரையும் அப்படியே ஃப்ளையிங்லேயே கிராஸ் ஆகி போய் அந்த ஒரு இது கேன் ஒன்று எடுத்துகிட்டு போனா பார்த்தீங்களா, ஒரு ஜார் மாதிரி. ஸோ அந்த ஜாரை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு வட்டம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஸோ இவ வந்து அங்கே முன்னாடி போயிருந்த எல்லா ஸ்குவாடையுமே வந்து சேஸ் பண்ணி ஒரே ஜம்பில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வைக்கிறா. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம டாலியா யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் வந்து ஒரு ஹீலிங் கிறிஸ்டல். ஸோ அவள் என்னதான் வந்து மெட்டீரியல் ஆர்ட்ஸோட ஃபேமிலியை சேர்ந்தவளாக இருந்தாலுமே, பட் அவள் வந்து இந்த ஒரு கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு இவ இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கானா, இது பெரிய விஷயம் தான் சொல்லி பேசுகிறாங்க. டாலியா அதை வச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மான்ஸ்டர்ஸ் டாலியாவை அட்டாக் பண்ண வருது. அந்த ஒரு டைமில் ஸ்குவாட் எல்லாம் ரெடியாவை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லூக்கு நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவனோட கிறிஸ்டல் பவர் வந்து எல்லோ கலர், அது வந்து ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் அங்கே இருக்க எல்லாரோட ஒரு ஹையஸ்ட் ஜம்ப்பு டாலியாவுக்கு முன்னாடி போய் தன்னோட ஷீல்டு பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணுறான். இவன் இப்படி சூப்பராக டிஃபென்ஸ் பண்ண உடனே நம்ம மஞ்சமண்ட ஜெனரல் பார்த்துட்டு, பரவாயில்லையே இவன் தன்னோட கிறிஸ்டலோட பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்க்க நம்ம ஹீரோவும் கிரேஸும் ரெடி ஆகிறாங்க. சரி ஓகே, இது நம்மளுக்கான நேரம், நம்மளும் இப்போ சண்டை போட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிரேஸும் போகிறாங்க. முன்னாடி டாலியாவையும் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அட்டாக் பண்ண ரெடியாருன்னு சொல்ல டாலியா வந்து பார்க்குறா, உன்னை எப்போ நான் டீம் லீடராக போட்டுற அந்த ஒரு செகண்ட்லேயே மீதி எல்லாருமே அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு மாஸ்டர் வந்து சண்டை போட வருது. நம்ம ஹீரோ என்ன தான் வந்து பழைய ஒரு நோஞ்சாம்பாடி வச்சிருந்தாலுமே, பட் நம்ம ஹீரோ வந்து த வேர்ல்ட்ஸில் கிரேட்டஸ்ட் வாரியர். ஸோ நம்ம ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து என்னதான் வேகமாக மூவ் பண்ண முடியலனாலும், பட் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போகிற அந்த டேலண்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சண்டை போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் வர மாஸ்டர் கிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலுமே நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோட அடிக்கிற அடி எல்லாமே சும்மா அசால்ட்டாக டாச் பண்ணுறான். அரௌண்ட் அதை டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட கையில் கார்டில் கிடைக்கிற கேப்லாம் கத்தியை வச்சு சும்மா சரக்கு நம்ம ஹீரோ ஏற்றிட்டே இருக்கான். மான்ஸ்டரை கொள்றதுக்கு இந்த கத்தி ஒரே அட்டாக்ல பண்ண முடியலாலும் நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டர் வந்து பயங்கரமாக சண்டை போகிறான். அந்த ஒரு டைமில் மான்ஸ்டர் ஒரு கிக்கை விட நம்ம ஹீரோ அப்படியே படுத்த மேனிக்கே எஸ்கேப் ஆகி திரும்பவும் அதோட காலுக்கும் இடுப்புக்கும் நடுவில் ஒரு குத்து ஒன்று வைக்க அந்த மான்ஸ்டரே ஒரு செகண்ட் பின்னாடி போய் நிற்குது. பட் மான்ஸ்டர் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அடுத்த அட்டாக் லான்ச் பண்ண நம்ம ஹீரோ அதுலேருந்து மிஸ் ஆகி சும்மா வேற லெவலில் வச்சு சிறுக்குன்னு ஒரு அட்டாக்லையும் மிஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை நிற்கவே முடியாத அளவுக்கு நம்ம மான்ஸ்டரை படுக்க போட்டுடுறான். இவன் இப்படி அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோ வெஸ்டர்ன்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, இவன் என்னடா மான்ஸ்டர் கிட்ட போய் பொம்மை மாதிரி விளையாடுறான், எதிர் ஸ்குவாடு நம்ம ஹீரோவோட ஸ்குவாடு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறேன். நம்ம மஞ்சமண்ட ஜெனரல் பக்கத்தில் இருக்க ஒரு ஜெனரலும் பார்க்குறான். பாத்தியா அவன் சூப்பராக சண்டை போடுறான், அவனோட ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருக்கனே. நம்ம மஞ்சமண்ட ஜெனரல் பார்க்குறாரு, இவன் சண்டை போடுற விதமே வித்தியாசமாக இருக்குது, இவன் பழைய காலத்து ஆள் மாதிரி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் பார்க்குறான். சரி ஓகே, இந்த மான்ஸ்டரை கொண்டுலான்னு சொல்லிட்டு ஃபைனல் அட்டாக் போகிறான். அந்த ஒரு டைமில் கீழே இருந்து ஏதோ ஒன்று கிளம்புது. என்னடான்னு பார்க்குற அடுத்த செகண்டுக்குள்ளே நம்ம ஹீரோ எகிரிறான். அந்த மான்ஸ்டரை நோக்கி கீழே இருந்து வந்தது நம்ம அந்த மான்ஸ்டரை குத்தி கிழிச்சிட்டு நம்ம ஹீரோவோட மொத்த ஸ்குவாடையும் மர வேறால சுத்து போட்டுருது. பார்த்தா அந்த இடத்துல அந்த கொகையிலேருந்து கிளம்பின அந்த ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்து நிற்குது. நம்ம ஹீரோவை சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டரை குத்தி கிழிச்சிட்டு வருது. நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுறான், என்னது இதுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே சுற்றி இருக்க ஜெனரல்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக வெளியே வந்து சத்தம் போடுது. அந்த மான்ஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர். நம்ம ஜெனரலும் பார்க்குறாரு, ஐயோ இதுவா, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, சின்ன பசங்க வேறு மாட்டிருக்காங்க சொல்லி பார்க்குற இந்த ஒரு டைம்லையே இந்த மான்வாவோட சாப்டர் 6 முடிச்சிடுறாங்க. ஸோ ஹே கைஸ், இந்த டெவில்மேன் கிரைஸ்ன்ற இந்த ஒரு மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நீங்கள் அரௌண்ட் இந்த 20-25 மினிட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா என்னன்றது எனக்கு வந்து தெரியலை. சப்போஸ் யாராச்சும் பார்த்துருந்தா ப்ரோ நான் ஃபுல்லாக பார்த்துறேன், நல்லா இருக்கு ப்ரோ, எதாவது மிஸ்டேக் என்ன பண்ணியிருந்தேன், ஏன்னா அதுக்காக கொஞ்சம் வளர இருப்பேன், ஏன்னா வாய் வந்து அந்த ஃப்ளோவில் போக மாட்டேங்குது ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதால. இன்றைக்கி வந்து சண்டே 5 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சண்டே எல்லோரும் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ப்ரோ ஒரு புதுசாக ஒரு யூடியூபர் வரான், டே மச்சான் புதுசாக ஒரு யூடியூபர் வரான், இவனோட கண்டென்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பாருன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு.
ஸோ நான் எதுக்காக இப்போ புதுசாக இன்னொரு வீடியோ கொஞ்சம் பெருசாக அப்லோட் பண்ணுறேன்னா, இந்த ஒரு வீடியோவாச்சும் புதுசாக பர்சன் கிட்ட கொஞ்சம் ரீச் ஆகும். அது ரீச் ஆகணும், ஓகேங்களா? அது ரீச் ஆகணவே உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸில் தான் இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் அது வியூஸை போகிறத பொறுத்து தான் இருக்குது. பட் இந்த வீடியோ ஒரு நல்ல வியூஸ் போவாதா? அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ்லாம் அதிகமாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வளராமல் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணி சவுண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். இந்த மான்வால நிறைய காமெடி சீன்ஸ் வரும். பட் எனக்கு காமெடி சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வரலை. அட்லீஸ்ட் இந்த வீடியோ ஒரு 100 வியூஸ் போயிட்டுச்சுன்னா பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி 20 to 25 மினிட்ஸுக்கு. தேங்க்யூ.